Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டீ கூட ஈவினிங் டைம்ல சாப்பிடுறது அப்படிங்கறத தான் காட்ட போறேன். அண்ட் வீட்ல இருக்கக்கூடிய சாதாரண பொருட்களை வச்சு போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கேக் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ், ஜூஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் இன்னும் க்ரோ ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இடையில ஒரு சின்ன கேப்பில் பெரிய கேப் 1.5 வருஷமாக நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்திருக்கோம். டெய்லி புதுசாக செமையான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. என்னன்னா பேக்கிங் சம்மந்தமான ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் இல்லை ரெசிபீஸே மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகுது. அதுவும் டெய்லி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் வீடியோக்களும் இனிமேல் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் செஞ்சால் போதுமா? இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணுங்கிறதுக்காக கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் ஒரு பெரிய ஹாய் சொல்லிட்டு அப்படியே யூட்டன் போட்டு மேலே வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு குக்கரில் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வச்சு கொடுத்துட்டேன். ஹோம்மேட் பட்டர் பேப்பர். ஸோ இதுக்கு அதை வந்து தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் அரிப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே நான் 3 கிளாஸ் கோதுமை மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 கிளாஸ் வந்து சுகர் சேர்க்குறேன். பொடி பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க. என்னடா 2 கிளாஸ்ன்ட்டு 3/4 கிளாஸ் லாஸ்ட்டாக சேர்க்குறேன், 1.25 கிளாஸ்ன்னு நினைக்க வேண்டாம். நான் சுகர் வந்து பவுடர் பண்ணும்போது மிக்ஸி ஜார்லேயே நிறையவே ஒட்டிக்கிச்சு. ஸோ அதை வந்து நான் வெட் இன்க்ரீடியண்ட்டோடு சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1 பிஞ்சு சோடா உப்பும் 1 பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதிலையே சேர்த்துட்டு இதிலையே நம்ம ஃப்ளேவருக்காக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை பொடி, சின்னமோன் பவுடர். ஸோ சின்னமோன் பவுடர் வந்து உங்கள் ஃப்ளேவர் பொறுத்து நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். ஏகதேசம் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே நல்ல ஃப்ளேவராக கொடுக்குறதுக்கு நான் வந்து 2 ரூபாய் ப்ரூ பேக்கெட் இருக்குல்ல, அதில் ஒரு பேக்கெட்டும் அண்ட் இன்னொரு பேக்கெட்டில் ஆஃப், அதாவது 1.5 பேக்கெட் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நல்ல ஒரு டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு கேக் ரெசிபின்னு சொல்லலாம். இதை நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு மனம், அதை சேர்க்கும் போதே செம்மையான ஒரு மனம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு அரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய கேக் ரெசிபிஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் இது கூடவே நான் வந்துட்டு ரைஸ் ஃப்ளாரில் செய்யக்கூடிய அந்த க்ரீமும் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு மொக்கையாக போச்சு, நான் பயங்கர ஃப்ளாப் ஆச்சு. நான் அதனால் இதை ஷேர் பண்ணலாம் அந்த ரெசிப்பியை. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுனால இந்த கேக் ரெசிபி மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ட் அந்த சுகர் பவுடர் வந்து அதில் இருக்குல்ல மிக்ஸி ஜாரில், ஸோ அது கூடவே நான் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். பால் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், இதில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கிட்டேன். திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு கிளாஸ் பால், 1 கிளாஸ் ஆயிலு அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும் இது பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா. இதை வந்துட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல, அதை லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்துக்கோம், எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அதனால் ட்ரையாக இருக்கும்போதே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நான் இன்னும் 1 கிளாஸ் கூட பால் சேர்க்குறேன். ரொம்ப தண்ணியாகிட வேண்டாம், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் 2 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். 3 கிளாஸ் பாலுக்கு 2 கிளாஸ் பால், 1 கிளாஸ் ஆயில் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கட்டியே இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கையாலே விஸ்க் பண்ணால் போதும், பிளெண்டர் தேவைப்படும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். எடுத்து மேலேருந்து கீழே விடும்போது நல்லா மடிஞ்சு அழகாக விழும். அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த குக்கர், அதில் வந்துட்டு நம்ம இப்போ இதை ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா அழகாக மடிஞ்சு விழும். ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ வந்துட்டு ஒரு டூத் பிக் வச்சுட்டு
ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்லேயோ அல்ல ஏதோ ஒரு ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி விடணும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இதை ஒரு 2-3 தடவை டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தவா வச்சுருக்கேன். தவாவுக்கு மேலே இந்த குக்கரை தூக்கி வச்சிடலாம். குக்கரை தூக்கி வச்சுட்டு கேஸ்கட்டோ அல்லது வெயிட்டோ போடாமல் நீங்கள் அது மேலே தூக்கி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு 35 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கேக் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சைடெல்லாம் விட்டு வந்திருக்கு. நம்ம கத்தி வச்சு எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நல்லா சைடெல்லாம் விட்டு தான் வந்துருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம கேக் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பட்டர் பேப்பர் வந்துட்டு நம்ம ஹோம்மேட் பேப்பர், அதாவது A4 ஷீட்டில் ஆயில் தேய்ச்சி வச்சுருக்க பேப்பர் தான். ஸோ அதனால் நம்ம எடுக்கும்போது கிழிஞ்சிரும், அதில் ஒட்டிக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பிச்சு எடுத்திங்கன்னா நம்ம நீட்டாக வந்துடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்ம கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சி நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்ல சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டீ டைமில் சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபு, ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்டும், ஒரு ஷேரும் கூட எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.